நேத்து ஒருத்தனை லவ் பண்றேன்னு சொன்னதுக்கு அப்புறம் அந்த டிரைவர் என்ன பாக்குறதே இல்ல. இன்னைக்கு தாண்டி நிம்மதியா இருக்கேன். ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. அம்மா, என்னங்க இது? நீங்க என்ன லவ் பண்ற விஷயத்த என்ன தவிர ஊரு ஃபுல்லா சொல்லி எனக்கே அந்த டிரைவர் சொல்லி தான் தெரியும். ஏன் அதை என்கிட்ட நேரடியாகவே சொல்லிக்கலாமே. புடிடி இத. உங்களை கும்பிடுறேங்க. அந்த மினி பஸ் டிரைவர் என்ன லவ் பண்றேன்னு டார்ச்சர் பண்ணிட்டு இருந்தான். அவன்கிட்ட இருந்து தப்பிக்க தான் நான் உங்களை லவ் பண்றேன்னு சொன்னேன். தப்பா நினைச்சுக்காதீங்க. சாரி. எனக்கு கொஞ்சம் நிம்மதியா வாழ விடுங்க ப்ளீஸ். ஓகே, யூ கேன் கோ. தேங்க்ஸ்ங்க. ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. ஆ? உங்களே இல்லை, உங்க ஃப்ரெண்டை. நீங்க எப்படி ஃப்ரீயா இருக்கீங்களா? செருப்பு பிஞ்சிரும். ஓகே, கூல். உங்களை ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கெல்லாம் லவ் பண்றாங்களோ? அதுல ஏழும் உங்களை லவ் பண்றாங்களாடா? நடந்தது என்னன்னா என்னவா ஓடுனது உட்கார்ந்தது உனக்கு பிளான் இல்லையாடா? வெட்டியாச்சு மாப்ள. இருடா, உன்னை ஒரு ரவுண்ட போட்டு வச்சுக்கிறேன். டேய் மண்டே பாறா. டேய் கூட டூப்ளிகேட்டாடா? இதெல்லாம் ஒரு பொழப்பு. உனக்கு மனச்சாட்சியே இல்லையாடா? ஏன் இந்த கெட்டப்புக்கு என் அழகு தேவதை உனக்கு தேவைப்படுதாடா? ஒண்ணு அநியாயமா ஒரு அப்பாவி அடியங்க வச்சிட்டில்ல? ஆ, ஏன் அப்படி பண்ற? என்ன புரிஞ்சுக்கவே மாட்டியா? உன்னை புரிஞ்சுக்க வேண்டிய அவசியம் இல்ல. டேய், என்ன தாராரு? அதெல்லாம் ஒண்ணும் இல்லை ஏட்டம்மா, நீங்க போங்க. மேடம், இவன் என்ன லவ் பண்றேன்னு பின்னாடி வந்து டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கான். என்ன ஈவ் கிசிங்க? அப்படிலாம் ஒண்ணும் இல்லை ஏட்டம்மா, வாங்க ஒரு டீயை சாப்பிட்டு பேசுவோம். பிச்சை பிச்சு ஏறா வண்டியில. எங்க? உன் மாமியா வீட்டுக்கு ஏறானா? தேங்க்ஸ் மேடம். அப்படின்னா ஓகே, வாங்க. நீ ஏறுமா. மேடம், நான் எதுக்கு மேடம்? நீ வந்து ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் கொடுத்தா தானே இது மேல ஆக்ஷன் எடுக்க முடியும். ஏறுமா வண்டியில. ஏறுமா. இல்ல மேடம், நான் ஆட்டோல வரேன் உங்க பின்னாடி. ஏய், உன்னை மாதிரி பொண்ணுங்களும் தயங்கறனால தான் இவன மாதிரி ஆளுங்க கொழுப்படுத்து போய் அலையறாங்க. ஏறுங்கறேல. கரெக்டான ஏட்டம்மா. ஏறியா உன்ன ஒரு கேஸ் போடவா? ஏறுமா. ஏட்டம்மா சொல்றாங்கல, ஏறுமா. வேணா என்ன பிடிச்சுக்கப்பா, நான் ஒன்றும் சொல்ல மாட்டேன். போங்க. உட்காந்துட்டியா மேடம்? உட்கார்ந்தாச்சு மேடம். ஏட்டம்மா, எப்பவுமே நீங்க இப்படி தான் அரெஸ்ட் பண்ணி கூட்டிட்டு போவீங்க? சொகுசா இருக்குதா? ஸ்டேஷனுக்கு வாடி, உன் சொகுசா கலட்டுறேன். ஏய், இறங்கு இறங்கு. ஏய் காமாட்சி, மீனாட்சி, ருக்கா, எல்லாரும் வாங்கடி. நம்ம ஸ்டேஷனுக்கு புதுசா கேஸ் முடிச்சிட்டு வந்திருக்கேன்டி. வணக்கம் வணக்கம், அனைத்து சகோதரர்களுக்கும் வணக்கம். வாங்க. வா வா வா. நேற்று தான் ஸ்டேஷன் ஓப்பன் ஆயிருக்கு. அர்க்கிஸ்ட் நீ முத கம்ப்ளைண்ட் கொடுக்க போறவ நீ. ஸ்டேஷனுக்கு நல்ல வருமானம் வரும்னு வேண்டிக்கிட்டு வலதுகால் எடுத்து வச்சு உள்ளவா. என்ன மாமியார் வீட்டுக்கு போற நினைப்பா? எப்படி கண்டுபிடிச்சீங்க? அரைச்சி உள்ளவா. டேய், ஏன்டா அந்த பொண்ணு பின்னாடி சுத்தி திர்ற? உலக நீதியா ஆனா பிறந்தா பொம்பளை பின்னாடி தான் சுத்தணும், ஆம்பளை பின்னாடி சுத்தினா தப்பு. குட் மார்னிங் சார். என்ன நடக்குதுங்க? ஒரு அக்யூஸ்ட் விசாரிச்சிட்டு இருக்கேனே. பார்த்தா அப்படி தெரியலையே. இந்த பையனையும் பொண்ணையும் கூட்டு வச்சு பேசி முடிக்கிற மாதிரிலாம் இருக்கு. இல்லைண்ணே, நேத்தான ஸ்டேஷன் ஓப்பன் ஆச்சு. உட்கார சேர் நான் கல்ல இல்லையில, அதான் இருந்த பழைய போர்வையை விரிச்சு எல்லாரும் உட்காந்து விசாரிச்சுக்கிட்டு இருக்கோம்னே. யார் அக்யூஸ்டு? இந்த பையன் தானே. இவன் என்ன செஞ்சான்னா? அதெல்லாம் அப்புறம் பேசிக்கலாம், முதல்ல எல்லாத்தையும் விடு. என்னடா என்ன பொழப்படாது நாய் பொழப்பு.
என்ன கேஸு? ஈவ் டீசிங்ண்ணே. பொறுக்கி பயல்களா இருக்கீங்களாடா? எந்த பிள்ளையும் விட மாட்டீங்களாடா? ஸ்கூலுக்கு போகிறதுல ஆரம்பிச்சு வேலைக்கு போகிறது, காலேஜ் போகிறது எல்லாத்துக்கு முன்னாடி தெரிய வேண்டியது. எப்படியாவது அதுக்கு செல் நம்பரை வாங்கிறீங்க. அப்புறம் மிஸ்டு கால் கொடுத்து, மெசேஜ் கொடுத்து, அதை கொடுத்து, இதை கொடுத்து எத்தையாவது பண்ணி அவளுங்களும் உங்களை பார்த்து உருகிறாளுங்கடா. ஒரு 4 நாள் கோயிலு குளம் நாகரிகமாக தெரியறது, 5 நாள் ரூம் போட்டு ஆட்டையை கழிச்சிருது. இதே வேலையை தானே தெரியுறீங்க சார் மற்றவங்கன்னா அப்படி இருப்பாங்க சார், நான் அப்படி கிடையாது சார். நீங்கள் எப்படி நெஞ்சுக்குள்ளே கோபுரம் கட்டினேன், காதலுக்காக கையை எடுத்துக்கிட்டேன், அந்த மாதிரியா? சார் அதெல்லாம் வார்த்தைக்கு வேணால் அழகாக இருக்கும் சார், ஆனால் வாழ்க்கைக்கு ஒத்து வராது சார். இந்த பாருங்கள் சார், இந்த பொண்ணை எப்போ லவ் பண்ண ஆரம்பிச்சுனோ அன்னியிலேருந்து அந்த பொண்ணு பேரில் நகை சீட்டு கட்டு வரேன் சார். சார் எங்கள் 2 பேர் பேர்லையும் ஜாயிண்ட் அக்கௌண்ட் பணம் போட்டு வரேன் சார். சார் எங்கள் வீட்டில் ஏற்கனவே கேஷ் கனெக்ஷன் இருக்குது. ஒருவேளை கல்யாணத்துக்கு அப்புறம் எப்போயாவது எங்கள் அம்மாவுக்கும் இதுக்கும் ஒத்து வரலைன்னா இது பேரில் தனியாக கேஷ் கனெக்ஷன் வாங்கியிருக்கேன் சார். உன் ஃபோட்டோ ஒட்டிக்கிறேன், கையெழுத்து மட்டும் போடு. கேஸ் கனெக்ஷனா? இந்த பாருங்கள் சார், எல்ஐசி என் பேரில் 2 லட்ச ரூபாய்க்கு பாலிசி எடுத்திருக்கேன். இந்தா இதில் ஒரு கையெழுத்து போடு. எல்ஐசியா? வாரிசுன்னு யார் பேர் போட்டிருக்கேன் பாருங்கள் சார். ஏமா உன் பேர் வி கண்மணியா? இல்ல சார், ஜி கண்மணி. இல்லை சார், கல்யாணத்துக்கு அப்புறம் புருஷன் பேர் தானே சார், வேலுப்பாண்டி. அப்போ வீ தானே சார். இது எல்லாமே என்னைக்காவது ஒரு நாள் அவன் என்னை ஏற்றுக்குறோங்கிற நம்பிக்கையில் தான் சார். சார் சொல்லு. அப்படி என்கிட்ட என்ன தான் சார் குறை? ஒன்றும் இல்லையா? எங்கள் 2 பேரும் பக்கத்தில் நிற்க வச்சு பாருங்கள் சார். அவ்வளோ ஜோடி பொறுத்து அவ்வளோ அழகாக இருக்கும் சார். அவள் இன்னைக்கு பேசுவா, நாளைக்கு பேசுவான்னு ஒவ்வொரு நாளும் தவம் இருக்கேன் சார். ஒரு நாள் கூட முகம் கொடுத்து பேசுனதில்லை சார். இது வரைக்கும் இந்த மாதிரி கேஸ் நான் நிறைய பார்த்துருக்கேம்மா. ஆனால் இந்த பையன் வேற மாதிரி. நீ என்னம்மா சொல்கிற? இல்ல சாரி சார். ஏ தம்பி, அந்த பொண்ணுக்கு உன்னை பிடிக்கலையா? இனிமேல் அது பண்ணிட்டு சுற்றக்கூடாது. நீ போம்மா. இது ஃபர்ஸ்ட் டைமுக்குனால உன்னை வார்னிங்கோட அனுப்புகிறேன். பார்த்து நடந்துக்க போ. வேல்பாண்டி, அந்த பொண்ணு போயிருச்சா? ஒன்றும் இல்லை, நம்ம சொந்தத்தில் அண்ணன் மக நல்ல லட்சணமாக இருப்பான். இதில் இந்த பேரை மட்டும் நீ திருத்தினீன்னா போதும், பேசி முடிச்சிடவா? என்னைக்காவது ஒரு நாள் என் கண்மணி என்னை புரிஞ்சுப்பாங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்குது சார். வரேன் சார். அடப்பாவி.